மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி ஒரு பழமையான வரலாற்று கதை. மதுரையை ஆட்சி செய்த மன்னன் மலையத்வஜ பாண்டியனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் பல ஆண்டுகள் கடவுளை வேண்டினர். இறுதியில் அவர்கள் ஒரு பெரிய யாகம் நடத்தினர். அந்த யாகத்தின் முடிவில் அக்னியிலிருந்து ஒரு சிறுமி தோன்றினாள். அவளுக்கு 3 மார்புகள் இருந்தன. அதைக் கண்டு மன்னரும் ராணியும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. இந்த குழந்தை தன் கணவரை காணும்போது 3வது மார்பு மறைந்துவிடும். அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீன் போத அழகான கண்கள் கொண்டவள் என்பதால் மீனாட்சி. மீனாட்சி சிறுவயதிலிருந்தே வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவள். அவள் வளர்ந்து ஒரு வீர ராணியாக மாறினாள். பல நாடுகளை வென்று தனது ஆட்சியை விரிவாக்கினாள். ஒரு நாள் அவள் வடக்கு திசையில் கைலாயத்தை அடைந்து அங்கே கடவுள் சிவனை பார்த்தாள். அவளை பார்த்த உடனே அவளது 3வது மார்பு மறைந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவள்தான் தன் கணவரை கண்டுவிட்டதாக உணர்ந்தாள். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற வடிவில் மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செய்தார். இந்த திருமணம் மிகப்பெரிய விழாவாக நடைபெற்றது. இதையே இன்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் என்று கொண்டாடுகிறார்கள். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்குப் பிறகு மதுரை நகரம் ஆனந்தம் நிறைந்த புனித தலமாக மாறியது. காலம் கடந்தும் அந்த தெய்வீக திருமணம் மக்களின் மனதில் நிலைத்திருக்க ஆண்டுதோறும் ஒரு மிகப்பெரிய திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவே மீனாட்சி திருக்கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. இது சித்திரை திருவிழா காலத்தில் நடைபெறும். இந்த விழா பல நாட்கள் நடைபெறும். அதன் முக்கிய நிகழ்வுகள்: 1. பட்டாபிஷேகம், அரியணை ஏற்றம். மீனாட்சி அம்மன் மதுரையின் அரசியாக பட்டம் பெறும் நிகழ்ச்சி. 2. திருக்கல்யாணம், மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இதை பார்ப்பார்கள். 3. தேரோட்டம், அதாவது ரத யாத்திரை. பெரிய தேர் நகரம் முழுவதும் இழுக்கப்படும். பக்தர்கள் அனைவரும் இதில் பங்கேற்பார்கள். 4. அழகர் வருகை. அழகர் தனது சகோதரியின் திருமணத்திற்கு வருகிறார் என்று நம்பப்படுகிறது. இது மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி. இந்த திருவிழா மதுரையின் கலாச்சாரம், பக்தி மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. கோவிலின் சிறப்புகள்: இந்த கோவிலில் உள்ள கோபுரங்கள் மிகவும் உயரமானவை மற்றும் நிறமூட்டிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டவை. 1000 கால் மண்டபம் ஒரு சிறந்த கட்டிடக்கலை நயமாகும். தினமும் நடைபெறும் பூஜைகள் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை தருகிறது. கதையின் முடிவு கருத்து: மீனாட்சியம்மன் கதை ஒரு புராண கதை மட்டுமல்ல. அது பெண்களின் வலிமையை, நம்பிக்கையின் சக்தியை, தெய்வீக விதியின் அர்த்தத்தை நமக்கு